இந்து கடவுள்கள் கையில் இருக்கும் சங்கு ஏன் சிவபெருமான் கையில் மட்டும் இல்லை? காரணம் தெரியுமா? சிவனின் கையில் எப்போதும் சங்கு இருப்பதில்லை. மற்ற தெய்வங்களின் கைகளில் சங்கு இருக்கும்போது சிவபெருமான் ஏன் சங்கை தவிர்த்தார்? இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. படைக்கும் கடவுளான பிரம்மாவிடமிருந்து சங்கசூடன் என்ற அசுரன் தன் தவ வலிமையால் ஒரு அரிய வரத்தை பெற்றான். தனது மனைவி பிருந்தா என்கிற துளசியின் கற்புத்தன்மை குலையாத வரையிலும், மகாவிஷ்ணுவின் நாராயண கவசம் அவனிடம் இருக்கும் வரையிலும் அவனை யாராலும் கொல்லவோ வெல்லவோ முடியாது என்பதே அந்த வரம். இந்த வரத்தால் திமிர் பிடித்த சங்கசூடன் தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சங்கசூடனுடன் சிவன் போரிட்டார். ஆனால் வரங்களின் பலத்தால் அவனை வெல்ல முடியவில்லை. சிவனின் சினத்தை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு சங்கசூடனின் பலத்தின் ஆதாரத்தை அழிக்க முடிவு செய்தார். மகாவிஷ்ணு சங்கசூடனைப் போலவே உருவம் எடுத்து போர்க்களத்தில் இருந்த சங்கசூடனின் மனைவி துளசியிடம் சென்றார். துளசி தன் கணவன் வந்துவிட்டதாக எண்ணி அவரை வரவேற்க அவளது கற்புத்தன்மை குலைந்தது. துளசியின் இந்த தியாகத்தை போற்றும் வகையில் அவள் துளசி செடியாக பிறந்து மகாவிஷ்ணுக்கு பிரியமானவளாக மாறினாள். அதே நேரத்தில் மகாவிஷ்ணு சங்கசூடனிடம் இருந்த நாராயண கவசத்தையும் அகற்றினார். தனது பலம் குறைந்ததை உணர்ந்த சங்கசூடன் சிவபெருமானின் திரிசூலத்தால் அழிந்தான். சங்கசூடனின் உடல் சாம்பலாகி அதிலிருந்து ஒரு சங்கு உருவானது. இந்த சங்கு சங்கசூடனின் உடல் மற்றும் அவனது பக்தியின் எச்சமாக கருதப்பட்டது. அசுரன் சங்கசூடனின் உடலில் இருந்து தோன்றியதால் சிவபெருமான் அந்த சங்கை தனது வழிபாட்டிலோ அல்லது ஆயுதமாகவோ ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் சங்கசூடன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக இருந்ததாலும் அவனது அழிவில் மகாவிஷ்ணுவின் பங்கு இருந்ததாலும் சங்கு மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததாக மாறியது. அதனால்தான் விஷ்ணுவின் கைகளில் நாம் எப்போதும் சங்கை காண்கிறோம். இந்த கதை ஒரு பக்தனின் வலிமையையும் தெய்வீக சக்திகளின் ஒருங்கிணைந்த செயலையும் தர்மத்தின் வெற்றியையும் விளக்குகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.